ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி ஹோட்டல் சுவையில் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, அப்புறம் பொங்கலுக்குலாம் இந்த சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா பருப்பு நல்லா சிலுக்கு நல்லா சீக்கிரம் வெந்து வரும். அதுக்காக தான் 10 நிமிஷம் ஊற வைக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இன்றைக்கி சக்தி சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சக்தி சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் நல்லா மூடிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கரண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா சிலுக்க வெந்திருக்கு. ஸோ ஒரு கரண்டியில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட அந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கேரட் எல்லாமே பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. திறக்கும் போது நல்லா கம்மன்னு சூப்பரான ஸ்மெல் வந்திருக்கு. இப்போது நல்லா கரண்டிலே வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, எண்ணெய் காய்ச்சோன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சாம்பார் வந்து நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பரான, சுவையான, டேஸ்டியான நம்மளோட ஹோட்டல் சுவையில் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் அப்படியே சரவணபவன் ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.